Hi மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ சிறகடி காசுடைய டிஆர்பி வந்து நேற்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ரிலீஸ் ஆன டிஆர்பி தான். பட் நான் வந்து 10+ ரேட்டிங்ஸ் கிட்ட வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஓரளவுக்கு கம்மி தான். பட் இருந்தாலும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயம் தமிழ்நாட்டிலேயே வந்து நம்பர் 1 சீரியலாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எதிர்நீச்சலை பீட் பண்ணி நேற்று வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தாச்சு. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிறகடி காசை வந்து 9.8 ரேட்டிங்ஸ் வாங்கி தமிழ்நாட்டில் நம்பர் 1 சீரியலில் அர்பன் மார்க்கெட்டில் இருக்காங்க. ஸோ செகண்ட் பிளேஸில் வந்துட்டு பாக்கியலட்சுமி அண்ட் எதிர்நீச்சல் சீரியல் 9.2 ரேட்டிங்ஸ். தேர்ட் பிளேஸ்ல வந்துட்டு ஆகா கல்யாணம் 9 ரேட்டிங்ஸ். அப்புறம் பாண்டியன் சோஸ் வந்து 8.8 இன் ஃபோர்த் பிளேஸ். மகாநதி வந்து 7.1 ஃபிஃப்த் பிளேஸ். ஸோ இந்த சீரியல்ஸ் பத்தி அடுத்த ஒரு டிஆர்பி அனாலிசிஸ் வீடியோல பார்க்கலாம். பட் இந்த வீடியோல ஃபுல்லா சிறகடி காசுடைய ரேட்டிங்ஸ். ஸோ மொத்த ரேட்டிங்ஸ் வந்து வீக் டேஸ்ல 9.8 இருந்தாலும் ஓவரால் பார்க்கும்போது சாட்டர்டே ரேட்டிங்ஸ் இன்க்ளூட் பண்ணா 9.6 ரேட்டிங்ஸ். ஏன்னா பொதுவாக வந்து சாட்டர்டே ரேட்டிங் வந்து ரொம்பவே கம்மி தான். ஸோ அதனால வந்துட்டு ஓவரால் வந்து எப்பயுமே அடிவாகும். சாட்டர்டே எவ்வளவு ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 8.4 ரேட்டிங்ஸ். மண்டே வந்து 8.9, டியூஸ்டே வந்து 9.6, வெட்னஸ்டே வந்து 10.1, தேர்ஸ்டே வந்து 9.4 அண்ட் ஃப்ரைடே வந்துட்டு 10.9. ஸோ சாட்டர்டே அண்ட் மண்டே ரேட்டிங்ஸ் ரொம்பவே கம்மி. ஸோ அதனால தான் அவ்வளோ ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த ரேட்டிங்ஸ் கம்மியாக இருந்தாலும் நம்பர் 1 சீரியல் வந்து ரொம்பவே சந்தோஷம் தான். ஏன்னா லான்ச் ஆகும்போது 3+ ரேட்டிங்ஸோட லான்ச் ஆகி அவ்வளோ ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ஏன்னா ப்ரோமோ நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல விகடன் வந்து விஜயில் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் 9:30 ஸ்லாட்ல கொடுத்துட்டோம், எதிர்நீச்சலை பீட் பண்ணியே வர முடியாது அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் தாண்டி விகடனும் விஜய் டிவியில் ஒர்க் ஆயிடுச்சு. எதிர்நீச்சலையும் தாண்டி நம்ம வந்து அங்கே 6.5 ரேட்டிங்ஸ் கிட்ட வாங்கி அப்புறம் அகைன் 9 PM டைம் சேஞ்ச் ஆகி இன்னைக்கு இவ்வளோ ரேட்டிங்ஸ் கிட்ட வாங்கியிருக்கோம். ஸோ அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் தான். ஸோ இதெல்லாம் தாண்டி நம்பர் 1 இன் தமிழ்நாடு. ஸோ அதுவே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அர்பன் பிளஸ் ரூரல் வந்து தொடர்ந்து செகண்ட் பிளேஸ்ல தான் இருக்காங்க. இனியா சீரியல் இன்னும் பீட் பண்ணல. ஸோ அதுவுமே சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். ஸோ இந்த வீக் வந்து ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருச்சு இல்லையா, அப்போ நேற்று. ஸோ அந்த ப்ரோமோவை வந்து மண்டே, அதாவது மண்டே இல்லைனா லாஸ்ட் சண்டேவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த வாரம் ரேட்டிங்ஸ்மே வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கும். பட் இனிஷியல் 3 days வந்து கொஞ்சம் எபிசோட் ஸ்லோ தான். ஸோ அடுத்த வீக் வந்து ரொம்பவே ரேட்டிங்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது வந்து 8:30 ஸ்லாட் அப்படின்னு சொல்லியிருந்தேன், தமிழில் போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ அது என்ன அப்படின்னா, சிறகடி காசுடைய தெலுங்கு வெர்ஷன் வந்து குடிகாண்டலு அப்படின்ற ஒரு டைட்டில் ஸ்டார் மால வந்து வரப்போகுதுன்னு சொல்லி ஆல்ரெடி அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த சீரியல் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள், அதாவது 1 or 2 weeks வந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ என்ன ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8:30 ஸ்லாட். நான் ஆல்ரெடி வந்து 9 o'clock ஸ்லாட்ல லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ வந்து தொடர்ந்து இந்த 9 o'clock ஸ்லாட் வந்து ரொம்பவே அடி வாங்கிடுச்சு, அதாவது ரேட்டிங்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு 8:30 போயிட்டு இருக்க கிருஷ்ணா முகுந்தா முராரி, அதாவது இப்போ நெஞ்ச மரப்பதிலை சீரியல் இருக்குல்ல தமிழ்ல. ஸோ அதோடைய ரீமேக் வெர்ஷன் தான் அது. ஸோ அந்த சீரியல் வந்து 9 o'clock மூவ் பண்ணிட்டு சிறகடி காசுடைய ரீமேக் வந்து 8:30 லான்ச் பண்றதா அப்போதைக்கு சேனல்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்க லான்ச் பண்ணாலும் சிறகடி காசு வந்து நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கணும். ஸோ இங்க தமிழ்ல எவ்வளோ சக்சஸ் வாங்கியிருக்கோ அதை விட பல மடங்கு சக்சஸ் வந்து தெலுங்குல வாங்கணும். ஸோ அதுதான் நம்ம சிறகடி காசையோட பெருமை. ஸோ இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.